Praise the Lord. இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். Genesis chapter 12 verse 2. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். I will bless you and make your name great. Hallelujah. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க. நீ என்னையே நீ சார்ந்திருக்கிற, என்னுடைய நாமத்தை நீ பிடித்து கொண்டாய், நீ என்னையே நம்பி இருக்கிற, என் நாமத்தினால நீ ஜெபிக்கிற, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அநேக நாட்கள் நீங்க ஏசப்பாவை அதிகமாக தேடுறீங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லி நிறைய பேர் ஏளனமா பேசி இருக்கிறாங்க. அப்படிதானே? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அப்படி பேசுகிறவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். திடீரென்று அவங்க உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, என்னது திடீர்னு இப்படி நீ எல்லாருக்கிட்டையும் நீ ஃபேமஸ் ஆயிட்ட, எப்படி நீ இந்த அளவுக்கு பிசினஸ்ல இவ்வளவு தூரம் வந்த, எப்படி நீ உன்னுடைய படிப்புல இவ்வளவு பெரிய சக்சஸை நீ பார்த்த அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுகிற வகையில உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று இயேசு வாக்கு பண்ணுகிறார். அதனால இப்ப மனுஷங்க உங்களை தூஷிக்கிறாங்க, ஏளனமா பேசுறாங்க நினைச்சாங்க, கவலையேப்படாதீங்க. இயேசுவை நீங்க பிடித்து கொண்டீங்க, அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே ஏசப்பா கண்ணீரோட இருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. பிள்ளைங்களை உயர்த்தி வைங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். God bless you. Have a wonderful day.